ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. க்ளீன் பண்ண பிறகு என்னோடய மாடி தோட்டத்தை பாருங்கள். மாதம் ஒரு முறை பெருக்குவேன். இந்த தடவை ஒரு மாதம் கழித்து நல்லா பெருக்கி நிறைய காய்ந்த இலை சறுக்கு குப்பை கிடச்சிது. அதையே மூடாக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். பருப்பு கீரை இந்த கீரை பையிலெல்லாம் போட்டிருக்கேன். சுண்டக்காய் செடியில் பூக்கள் வந்திருக்கு. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஷேர் போடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய புதினா போட்டிருக்கேன். பருப்பு கீரை போட்டு நிறைய சூப்பராக வளர்ந்துருக்கு. பருப்பு கீரை அறுவடையும் இன்றைக்கி இருக்குது. நான் ஆனால் பருப்பு கீரை அறுவடை பண்ணுறத காமிக்கல, வெயில் அதிகமாக இருக்குது. தம்ப்நெயில்ல நான் காய்கறி பூக்களோட ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள். சம்மரில் வீடியோ எடுத்தால் ஃபோன் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக ஆகுதுங்க, ரொம்ப ஹீட் ஆகுது, எடுக்க முடியல. அதனால தான் வீடியோ ரெகுலராக நான் கொடுக்கல. கூடிய சீக்கிரமே கம்போஸ்டிங் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ ஒரு புது ஐடியா கம்போஸ்டிங்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பற்றின டீட்டெயிலை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால காய்கறி கழிவு நீங்கள் அப்படியே க்ரோ பேக்கில் கொண்டு வந்து போட்டு மண்ணை மூடி தண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. அதில் இருக்க நுண்ணுயிர்களே பார்த்திங்கன்னா சூப்பராக மக்க வச்சிரும். கம்போஸ்டிங் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நடக்கும். வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், காய்கறி தோல், கீரை ஆஞ்சிங்கன்னா கீரைகளோட தண்டுகள், அப்புறம் சுவாமிக்கு வைக்கிற காய்ந்த பூக்கள் எல்லாமே நீங்கள் அப்படியே கொண்டு வந்து செடி இருக்கிற க்ரோ பேக்கில் கொஞ்சம் பள்ளம் பண்ணி போட்டுட்டு மூடி விட்டிங்கன்னா தானாகவே கம்போஸ்டிங் ஆகிடும் இந்த சம்மரில். இதை ஒரு மூடாக்கு மாதிரி கூட நீங்கள் செடியை சுற்றி போட்டு விடலாம். மேற்பரப்பில் இருக்கிற ஈரத்தை நம்ம தக்க வச்சு கொடுத்தாலே அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ செடியோட வளர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதாங்க ஒரு சூப்பரான டெக்னிக். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் கண்டிப்பாக நீங்கள் மூடாக்கு போடுங்க. நான் மூடாக்குக்கு எங்கெங்கே போவேன், என்கிட்ட எதுவுமே கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க மாடி பெருக்கும்போது உங்களுக்கு காய்ந்த இலை சறுக்கு குப்பை கிடைக்கும். அதையே அப்படியே மூடாக்காக நீங்கள் போட்டு விடலாம். இதுவே மக்கி உரமாயிடும். இதுவே மக்கச்சத்து உள்ள ஒரு உரமாக, நைட்ரஜன் ரிச் உரமாக நம்ம செடிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மாடி பெருக்குனீங்க, உங்களுக்கு நிறைய காய்கறி இலை குப்பை இருக்குன்னா கண்டிப்பாக எல்லா செடிகள் இருக்கிற பூச்செடியாகட்டும், காய்கறி செடியாகட்டும் எல்லாத்துக்குமே மூடாக்கு போட்டு விடுங்க. அப்போ தான் நீங்கள் டெய்லி மார்னிங் மட்டும் தண்ணி கொடுத்தா கூட போகிறோம். ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா கூட மூடாக்கு இருக்கிறதுனால உங்கள் செடிக்கு எந்த பாதிப்புமே வராது. மல்லிகை செடியில் நிறைய தளிர்கள் வருது, என்ன மொட்டுக்கள் வைக்கலைங்க. இப்போ கொஞ்சமாக தான் பூக்கள் வருது. இன்றைக்கி இவ்வளோ பூக்கள் பறிச்சிருக்கேன் பாருங்கள். முருங்கை மரத்துக்கு கூட நான் மூடாக்கு போட்டிருக்கேன். அந்த கேன் மேற்பரப்பில் வெத்தலையே நிழல்பாங்கான இடத்துல வைங்க. இது புதுசாக பதியம் போட்ட வெற்றிலை கொடி. இந்த பதியம் போட்ட வெற்றிலை கொடியும் பார்த்திங்கன்னா வெயில் தாங்காமல் இலைகள் காய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சூப்பராக தழைஞ்சு முருங்கை மரத்து மேலே ஏற்றி விட்டுருக்கேன். சின்ன பையில் தான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கட்டிங் வச்சு நல்லாவே வருதுங்க. ஆனால் வெத்தலைக்கு மட்டும் புதினா வெத்தலை எல்லாமே நிழல்பாங்கான இடத்துல வைங்க. அதுவும் புதுசாக ஏதாவது ஒரு பூச்செடியோ வெத்தலையோ பதியம் போடுறீங்க அப்படின்னா அந்த பதியத்தை நீங்கள் கண்டிப்பாக நிழல்பாங்கான இடத்துல வைக்கணும். அப்போ தான் அது உயிர் பிடிச்சி வரும். முருங்கை மரத்தில் வழக்கம் போல் திருப்பி பூக்கள் வச்சுருக்கு. உரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. உரம் கொடுத்தாக்கா சூப்பராக காய்க்கும். கருவேப்பிலை சூப்பராக தளன்னு வருது. சம்மரில் நிறைய தளிர்கள் வந்திருக்கு கருவேப்பிலை செடியில். கருவேப்பிலை பற்றியும் எப்படி நான் இதை சூப்பராக வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த நித்தியமல்லி செடியாகவும் வளர்த்துருக்கேன். 2 கட்டிங்ஸு. ஒரு கட்டிங்ஸை கொடியாக ஏற்றி விட்டுருக்கேன். மாடியில் நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். இது பூத்து முடிஞ்ச கொப்புகள் பாருங்கள், அது மாதிரி காய் மாதிரி இருக்கும். நித்தியமல்லி செடி வச்சுருக்கிறவங்கெல்லாம் பூத்து முடிஞ்ச கிளையை கவனித்து பாருங்கள். உருண்டையாக காய்கள் மாதிரி காய்ச்சிருக்கும். அதை நீங்கள் கையோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய புதிய தளிர்கள் பூக்கள் அதிகமாக வரும். இப்போ அதுதான் நான் அவங்கக்கிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கிள்ளி எடுக்கிற இந்த கொம்புகளை கூட தூக்கி போட்டுறாதீங்க. இதையே நீங்கள் செடிகள் இருக்கிற பை மேற்பரப்பில் மூடாக்காக போட்டு விட்டுருங்க. அது காஞ்சி அப்படியே மக்கச்சத்து உள்ள உரமாயிடும். இந்த மாதிரி காஞ்ச இலை சறுக்கு குப்பையிலலாம் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மக்கச்சத்து இருக்குது, நைட்ரஜன் நல்லா கிடைக்கும் நம்ம செடிக்கு. பாருங்கள், உருட்டையாக பால் மாதிரி காய் மாதிரி வரும் அந்த முனையில். அது மாதிரி வந்துருச்சுன்னா அது இனிமேல் பூக்காது. அந்த கிளைகளை நீங்கள் கையோட கிள்ளி எடுங்க. இந்த மாதிரி கிள்ளி எடுக்கிறது தான் நம்ம கவாத்து பண்ணுறது, ப்ரூனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ட்ராகன் ஃப்ரூட் பாருங்களேன், சூப்பராக போகுதுங்க. இதுக்கும் மூடாக்கு போட்டிருக்கேன். வெயில் தாங்காமல் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட அந்த கிளைகள்லாம் பழுத்து இருக்கிறத பாருங்கள். நானும்
என்ன சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸ்டாண்டு கூட இல்லை. அதே மாதிரி மேலே வந்து ஷேட் நெட்டும் கிடையாது. டைரக்ட்டு மொட்டை மாடி வெயிலில் தான் என்னோடய செடிகள் இருக்குது. அதனால் எல்லா பைகளிலையும் நான் வந்து மூடாக்கு போட்டிருக்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ தான் செடிகளை ஓரளவுக்கு பச்சை பசேல்னு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். எப்படி போகுது பாருங்களேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் அப்படியே சூப்பராக போகுதுங்க. நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருக்கு. ஆனால் கொஞ்சம் லேசான பழுப்பு கலர் அடிக்கிறத பாருங்கள். இதுக்கு வெயில் மட்டும்தான் காரணமா அப்படிங்கிறத இதை வளர்த்துட்ருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சாக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயில் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உர பற்றாக்குறை கிடையாது. கண்டிப்பாக ரெகுலராக உரங்களை கொடுத்துட்ருக்கேன். இந்த கோவக்காய் கொடி அல்மண்டா பூக்கள் பூக்கிற இந்த கொடி மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இது நான் கட்டிங்ஸ்லேருந்து ட்ரை பண்ணதுங்க. சூப்பராக வந்து இப்போ காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே கோவக்காய் கட்டிங் எப்படி பதியம் வைக்கிறது, ஜாதி மல்லி செடி எப்படி பதியம் வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் வெயில் குறைஞ்சோன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவில் கொடுக்குறேன். அதே மாதிரி கம்போஸ்டிங் வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். இப்போ ஒரு புது ஐடியா நான் வந்து கம்போஸ்டிங் சார்ந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவை கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு கொடுங்க. இப்போல்லாம் வியூஸ் ரொம்ப போகிறதே இல்லைங்க, ரொம்ப கம்மியாக போகுது. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற நித்தியமல்லி பூக்களையும் பறிச்சுக்கிட்டேன். இதை பறித்து முடிச்சுட்டு இப்போ கோவக்காய் அறுவடை பண்ண போகிறேன். வெறும் காய்கறி கழிவு உரம் கொடுத்தா கூட இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 1/4 கிலோ காய்கள் கண்டிப்பாக உங்கள் மாடி தோட்டத்துலேருந்து உங்களால் எடுக்க முடியும். அர்ப்பணிப்பு மட்டும்தாங்க மாடி தோட்டம். ரெகுலராக வாட்டரிங் கொடுக்கணும். 15 நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் மண்ணை கிளறி கொடுக்கணும். இந்த வெயிலில் மறக்காமல் கண்டிப்பாக மூடாக்கு போடுங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு மூடாக்குக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க காய்கறி குப்பை, வெங்காயத்தோல், பூண்டு தோல், கீரை ஆஞ்சாக்கா அதோட தண்டுகள், காய்ந்த இலை குப்பைகள்னு எல்லாத்தையுமே மூடாக்கா போடலாம். அதுவே தண்ணி விட்டுக்கிட்டே வந்தோம்னா மேலே மக்கி உரமாகவும் ஆகிடும். இந்த கொடி மேலே கோவக்காய் கட்டிங் சேர்த்து விட்டுருக்கேன். நல்லாவே காய்க்குதுங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு 1/4 கிலோ காய்கள் அறுவடை கிடச்சிக்கிட்டே இருக்குது. நல்ல நீளமான காய்களாக குண்டு குண்டாக இருக்குது காய்கள் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டோன்னா சுலபமாக வதங்கி வந்துடும். அதுதாங்க இந்த ஆர்கானிக்கோட இதுவே பார்த்திங்கன்னா அதுதான். அதுக்காக ஆசைப்பட்டு தான். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஆசைப்பட்டு தான் கொஞ்சமாக கீரைகள், கொஞ்சமாக பூச்செடிகள் அப்படின்னு மாடி தோட்டத்தை நான் வந்து தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு தான் சிம்பிளாவது கூட நீங்கள் காய்கறி கழிவு மட்டுமே வச்சு இந்த மாதிரி ஒரு கார்டனிங் என்ன மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் பாஸும் நல்லா ஆகும். இது நீங்கள் டைம் பாஸுக்காக பண்ணாலும் சரி, முழு நேரமாக நீங்கள் பண்ணாலும் சரி, பூக்கள், காய்கறி, கீரை, புதினான்னு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். மாடித்தோட்டம் நமக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம